ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, வெகு நேர நடைப்பயணத்துக்கு அப்புறம் பழமுதிர் சோலை கோயில போய் சேர்ந்தோம். இதுக்கு மேலதான் ராக்காயி அம்மன் கோயில் இருக்குது. அதனால பின்னோக்கி நடந்தோம். இந்த பின்னோக்கி நடக்கிறதுல நிறைய பலன்கள் இருக்கு தெரியுமா? நீங்க பின்னோக்கி நடக்கும்போது உங்க மூட்டுகள் அழுத்தம் குறையும். அது மட்டும் இல்லாம மூட்டுகளை வலுப்படுத்தும். இது வரைக்கும் நீங்க நடந்து பார்த்தது இல்லைன்னா இனிமே முயற்சி செஞ்சு பாருங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது கூட்டம்லாம் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஆனா அங்க ஒரு மரம் இருந்தது. என்னடா மரத்துல என்னமோ தொங்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தா நம்ம வௌவால் பய பிள்ளைங்க. டேங்கப்பா, என்ன இவ்வளவு பேர் தொங்கிட்டு இருக்காங்க? பகல் நேரத்துல பவ்யமா தூங்கிட்டு இருக்கிற பயப்புள்ளைங்க இரவு நேரத்துல இன்பமா பரப்பாங்க போல இருக்குது. ஒரு கல்லை கொண்டு எரியலாமான்னு பார்த்தேன். ஒருவேளை நம்மளே கடிச்சு விட்டாங்கன்னா அதனால விட்டேன். அங்க தூரத்துல ராக்காயி அம்மன் கோயில் தெரிஞ்சது. அதை நோக்கி நடந்து போனோம். ஏன்பா இந்த வயசான காலத்துல நம்ம நடக்க விடுறீங்க அப்படின்னு ராஜேஷ் சொன்ன மாதிரியே கேட்டது எனக்கு. இதுதான்ப்பா அருள்மிகு ராக்காயி அம்மன் திருக்கோயில். இதுக்கு மேல ஒளிப்பட கருவி அனுமதி இல்லாததால நாங்க மட்டும் உள்ள போய் குளிச்சுட்டு வெளில வந்தோம். ஒரு அற்புதமான உணர்வு. தண்ணி வேற மாதிரி இருந்தது. அதெல்லாம் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கீழே கொஞ்சம் பழங்களை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கர்ண பிரபு குரங்களுக்கு பழங்கள் தானம் பண்ணாரு. தன்னோட பழங்கள்லாம் சாப்பிட்டு கடன் வாங்கி தானம் பண்றாப்பல. எங்க தர்ம பிரபுக்கு எவ்வளவு தாராள மனசு பாத்தீங்களா? பழங்கள்லாம் சாப்பிட்டு அந்த பக்கமே பார்த்தா அங்க 2 காட்டு எருமைகள் நின்று இருந்தது. ஐயோ, நெகிழி குப்பைகளை சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு பதறி போய் பக்கத்துல போய் பார்த்தா நல்ல வேலை பழக்கழிவுகள் தான் சாப்பிட்டு இருந்தது. ஆனா அந்த 2 மாடுகளை சுத்தி எவ்வளவு நெகிழி குப்பைகள். ஐயோ என்னத்த சொல்றது போங்க. இந்த மகாபலிபுரத்துல வர குரங்கு சிலைகள் மாதிரி இங்க 2 குரங்குகள் அழகா உட்கார்ந்துட்டு இருந்தது. அதை பார்த்து அழகா படம் முடிச்சிட்டு அப்புறம் பழமுதிர் சோலை முருகன் அருளை பெற்றுட்டு இந்த புளியோதரையை சாப்பிட உட்கார்ந்தோம். அது என்ன மாய மந்திரமோ தெரியல, இந்த கோயில்களை கொடுக்குற புளியோதரை மட்டும் அம்சமா இருக்குது. அதை ருசிச்சு சாப்பிட்டு அழகரை பார்க்க போனோம். அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க ராய கோபுரம் ஒன்று பார்த்தோம்பா. கிட்டத்தட்ட 500 வருஷம் பழசு போல இருக்குது. அடேங்கப்பா, பராமரிப்பே இல்லாம பட்டு போன ஒரு கட்டடமா இருந்தது. ஒளிப்பட கருவி மூலமா கிட்டக்க பார்த்தேன். அடேங்கப்பா, என்ன ஒரு வேலைப்பாடு. இதை ஒழுங்கா பராமரிச்சாலே இன்னும் பலாயிரம் வருஷத்துக்கு இருக்கும் போல இருக்குது. கடைசியா வந்துட்டம்பா பெரிய வாச்சான் வயலுக்கு. இது வழியா தான் நம்ம அழகரை போய் பார்க்கணும். அந்த தெரியுது பாருங்க கோபுரம். அங்கதான் கள்ளழகர் காத்திருந்தாரு நமக்கு காட்சி கொடுக்கறதுக்கு. இதான் வாழ்க்கையில முதல் முறை கள்ளழகர் கோயிலுக்கு வர்றது. இதுக்கு மேல திறன் பேசி அனுமதி இல்லாததால உள்ள போய் அழகர் கிட்ட அருளை வாங்கிட்டு வெளில வந்து படங்கள்லாம் பிடிச்சோம். ஒரே நாள்ல கருப்பண்ணசாமி, ராக்காயி அம்மன், பழமுதிர் சோலை முருகன், அப்புறம் கள்ளழகர் அப்படின்னு பார்த்தது ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருந்தது.